ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான்வெஜ்க்கெலாம் யூஸ் பண்ணுற கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி படியில் 4 படி கொத்தமல்லி எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே அரைப்படி அளவுக்கு மிளகா, காந்தல் வராமல் இருக்கக்காக உப்பு போட்டு இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதையும் தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 இன்ச் அளவுள்ள பட்டை, ஒரு 6 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கறி மிளகுடி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தான் நான்வெஜ் குழம்பு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.